எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த பகுதியிலே நாம் கம்பனை அனுபவிக்கலாம். தினசரி யதாசக்தி ஒரு பாடலோ அல்லது ஒரு பாடலினுடைய ஒரு பகுதியோ. ஏன் ஒரு பாடலினுடைய பகுதி அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ ரொம்ப பேர் ராமாயணத்தை அப்படியே கடகடன்னு படிச்சுட்டு போயிடுறாங்க, ஒரு கதையாக படிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பாருங்கள், ராமாயணத்தை நீங்கள் ஸ்லோகங்கள் வால்மீகி எடுத்துக்கிட்டாலும் சரி, கம்பனை எடுத்துக்கிட்டாலும் சரி, அக்ஷரமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? பாடலாக படிக்கிறது கிடையாது, எழுத்தாக படிக்கணும். எழுத்து அப்போ தான் அதனுடைய முழு சுவை நமக்கு தெரியும், முழு பயன் நமக்கு கிடைக்கும். கம்பனுடைய பாடல்கள் என்பது ஒரு சாதாரணமான பாடல் கிடையாது. அது அந்த பாடலுக்குள்ள நுழைந்து பார்த்தால்தான் நமக்கு அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எதுவுமே பாருங்கள், ஒரு உணவே இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, நீங்கள் பசிக்குதேன்னு சொல்லி மொத்த சாப்பாட்டையும் அள்ளி வாயில் போட்டுக்கிட்டோம்னா அது டைஜஷன் ஆகாது, அதனுடைய சுவையும் தெரியாது. சில பேர் அப்படி சாப்பிடுவான், அப்படியே மொத்தமாக அள்ளி சாப்பிடுவான். அது சாம்பார் எது, அதில் ரசம் எது, மோர் எது, எண்ணெய் கூட்டு எண்ணெய் கறி கிடையாது, எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு உள்ளே போட்டுக்கிறது. அதில் ஒன்றும் கிடையாது, ஏதோ சாப்பிட்டோங்கிறது இருக்கவே தவிர அந்த செரிமான சக்தியும் போயிடும் ஒன்றும் அதில். அப்போ அது சுவையாக எடுத்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு ஆர்ட் இல்லையா? வாழ்க்கையை அனுபவிக்கணும் இல்லையா? இந்த பாடல்களை அனுபவிப்பதற்கு தானே வாழ்க்கையில் வேறு என்ன பண்ண போகிறோம்? ஏதோ மெயிலை பிடிக்க ஓடுற மாதிரி தினசரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் எதை பிடிக்க ஓடுறோங்கிறது தான் தெரியல. இப்போ இந்த கம்பனுடைய பாடல் கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் வச்சோம்னா நமக்கு அதனுடைய சுவை தெரியும். இது யதாசக்தி நம்ம, ஏன்னா அது எவ்வளவு ஈர்க்கும் அப்படின்ட்டு தெரியும். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல உணவை முதல்ல என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக எடுத்து ஊட்ட மாட்டாங்க, கொஞ்சம் விரலை எடுத்து அந்த வாயில் வைப்பாங்க. அது நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கிங்க, உடனே அது பெர்மிட் பண்ணும், மேலே மேலே கொடு எங்கள் இல்லத்தையும் அதையே பார்க்கும். அப்போ கம்பனுடைய கவிதை நம்ம ரசிக்கும் பொழுது அது எப்படி குழந்தை மறுபடி அந்த ஒரு பொருளையோ அந்த பலகாரத்தையோ இல்லாட்டி அந்த பட்சணத்தையோ தேடுதோ இல்லையா, அந்த உணவை தேடுதோ, அந்த மாதிரி நமக்கு அது உள்ள கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கிட்டே போகும். அந்த ஈர்க்கின்ற கலை தமிழ் கவிதைகளுக்கு உண்டு, அதிலேயே கம்பனுடைய பாடலுக்கு நிறைய உண்டு. அதனால தான் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் அப்படின்ட்டு பாரதி முதல்ல எடுத்து கம்பனை சொன்னான். இப்போ நம்ம காப்பு செயல்ல இருந்தே போவோம், எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறாங்க பாருங்க. ஒரு காப்பு செயல், அதில் தருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேழத்து ராகவன் தன் கதை திருகை வேலை தரை மிசை செப்பிட குறுகை நாதன் குறை கடல் காப்பதே. 4 வரி. இது 4 வரியில என்ன சொல்றாரு? சுருக்கமா, ஒரு தசரதன், நல்ல நீண்ட கைகளை உடைய கொடுப்பதில் வல்லமை பெற்ற தசரதன், அவனுடைய மகனாக அமைந்த 2 கைகள் உடைய யானையை போன்ற அந்த ராமனுடைய கதையை இந்த கடல் சூழ்ந்த மண்ணுலகத்தில் நான் சொல்ல வேண்டும், அது நிறைவேற வேண்டும் என்பதற்காக திருக்குருகூர் நாதனாகிய நம்மாழ்வாரினுடைய திருவடிகளை நான் வணங்கி அந்த திருவடிகள் காப்பாற்றட்டும். ஏன்னா வைணவத்தில் ஒரு மரபு இருக்கு, எது காப்பாற்றும் என்று சொன்னால் ஒருத்தவன் காலில் போய் விடணும். அவனுடைய கைகள் கைவிட்டாலும் கைவிடாத தின் கடல்களாக இருக்கும். அது பெருமானின் திருவடிகளும் சரி, பெருமாளுடைய அடியவர்களின். அதனால தான் கீழ் விழுந்த ஒரு அடிவரை பார்த்தாலே கீழே விழுந்துடுறோம், சும்மா கை குலுக்கிறது கிடையாது. அந்த ஒரு மரபு அந்த இடத்துல இருக்கிறதால, அதாவது குறுகைநாதன் காப்பதேன்னுட்டு எழுதாமல் குறுகைநாதன் குறை கடல் காப்பதேன்னுட்டு எழுதுனதுக்கு அதுதான் ஒரு பொருள். அது இருக்கட்டும். இதில் ஒரே ஒரு வரியை மட்டும் நம்ம பார்ப்போம். அதில் தருகை நீண்ட தயரதன். இந்த தருகை என்றால் 2 விஷயம். தருகின்ற கை அப்படின்ட்டு பிரிக்கலாம், அவனுடைய கை எப்பொழுதும் தருகின்ற கை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அவன் தந்தான் என்னட்டு ஒரு வினை, தருதல் என்னட்டு இருக்குது இல்லையா, தருகை.
அப்படி ஒன்று இருக்குது. தருகின்ற கை அப்படின்ட்டு ரெண்டு விதமாக அதை நம்ம அர்த்தப்படுத்தி கொள்ளலாம். நம்ம ரொம்ப இலக்கணத்தை குறிப்புக்குள்ள போக வேண்டியதில்லை. இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன், தருகை என்பது ஒரு தொடர், தரும் கை என்பது ஒரு தருகை, அதுவும் தருகை தான். அது நீண்ட தருகை, எல்லாருக்கும் தரக்கூடியவனா. இங்கே இருந்துக்கிட்டு எங்கேயோ இருக்கிறான் இல்லையா இந்திரன், அந்த இந்திரனுக்கு சம்பரனை தொலைத்து அவன் தந்த ஆட்சிதான் இன்றைக்கு இந்திரன் ஆளுகின்ற ஆட்சி என்று பின்னாடி விஸ்வாமித்திரர் சொல்றார் இல்லையா. இவனுடைய நீண்ட கரத்தினாலே தந்த ஆட்சியை அவன் செய்து கொண்டிருக்கிறான் இல்லையா. ஆகையினால தருகை நீண்ட தயரதன். இந்த எங்க இருக்கு இந்திரனுடைய உலகம்? எங்க இருக்கு? இங்க இவன் அவ்வளவு தூரம் நீட்டி போய் அந்த இடத்துல அவனுடைய அரசாட்சியை தந்தான் என்பது ஒண்ணு. ரெண்டாவது, தருகை நீண்ட தயரதன். எது மிகப்பெரிய ஒரு விஷயமோ எல்லாரையும் தரக்கூடிய இறைவனை இவன் பெற்று தந்தான் அல்லவா. அதனால தருகை நீண்ட தயரதன், நீண்ட தயரதன். இது ரெண்டாவது. இது ஏன்னா இது இந்த இறைவனை தா, அந்த ராமனை தா அப்படின்னுட்டு ரொம்ப வற்புறுத்தி கேட்குறான். யாரு? விஸ்வாமித்திர முனி. தருவனத்துள் யான் இயற்றும் தவவேள்விக்கு இடையோறு ஒன்று உண்டாகில் எல்லாங்க சிறுமுகத்தை காத்தியன நின் சிறுவர் நால்வரிலும் கரிய செம்மலை தந்திடுதி அப்படின்னு சொன்னான். தந்திடுதி அவங்க எதை கேட்குறான்? தசரதன் தர தயங்குகின்ற, தசரதனுக்கு உயிராக விளங்குகின்ற ஒரு உயர்ந்த பொருளை, மற்ற எல்லா பொருளும் அந்த நானே வரேன்னு சொல்றான். ஆனாலும் அவனாலே தர முடியாத நிலைக்கு இருக்கக்கூடிய ஒரு பொருளை பர்டிகுலரா கேட்கிறான், அதாவது குறிப்பா கேட்கிறான். கரிய செம்மல் ஒருவனை, அந்த ஒருவனை தந்ததாலே இது தருகை. ஒருவனை என்பது ஒப்பற்றவனை. ஒருவனைன்னா அவனை விட்டு அவனுக்கு கதி கிடையாது, உயிரே அவன் தானே. அவன் போயிட்டவனே உயிர் போயிடுச்சு இல்லையா. அப்போ உயிரையே தந்தான் இல்லையா. ஆகையினால அதுகை தருகை நீண்ட தைரதம். இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த தருகை நீண்ட என்பது ராமனையும் குறிக்கும். அவனுக்கு ராமனை வர்ணிக்கின்ற பொழுது அவன் கைவண்ணம் எப்படி இருந்தது என்பதை பின்னாடி காட்சிப்படுத்துகின்றார். அதிலே அவனுடைய, அதாவது சாமுத்திரகா லட்சணத்தில் சொல்லுவாங்க, அவனுடைய கால் இருக்குதுலே, அந்த முட்டி இருக்குதுலே, அதுவரை நீண்ட கரங்களை உடையவன் ராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தசரதன் தான் தரும் என்கிற அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டு இது தருகை நீண்ட என்பதை இரண்டாவது வரிக்கு நம்ம வைத்தோம் என்றால், தயரதன் தான் தரும் தருகை நீண்ட இருகை வேழத்து ராகவன் என்று ராகவனுடைய அந்த திருக்கைகளினுடைய பெருமையையும் இது காட்டும். இந்த ஒரு தொடருக்கு அவ்வளவு நுட்பம் இருக்கு. அப்ப அடுத்து இருகை வேழத்து ராகவன் ஒரு தொடர் இருக்குது இல்லையா, அதுக்கு என்ன நுட்பமான பொருள் என்பதை அடுத்த பாடலிலே நம்ம பார்க்கலாம்.